எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகிய உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2325வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம் சபைக்குள்ள இருக்கிறதான எல்லா முதிர் வயதுள்ள மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை காண செய்வாராக. இந்த 2325வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வார்த்தை சோத்ரா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கும்படிக்கு அப்படின்னு வசனம் இருக்கிறது. வசனம் வாசிக்க கவனமாய் கேளுங்க. அதாவது எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற உங்க யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். வசனம் சொல்லுதுன்னா, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படி நீ உங்க கையிட்டு சேர எல்லா வேலைகளும் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொண்டு வர கடவீர்கள் சொல்லி வேதம் நோக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். நீங்க என்ன நன்மையான காரியங்கள் உங்க வீட்டுல கையினால செய்றீங்களோ அதன் முதல் பாகத்தை உங்கள் சபையின் ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுக்கும் போது உங்க வீட்டில ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லை? எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கல. பிரச்சனை மேல பிரச்சனை வருது. எவ்வளவு உழைச்சு பார்க்கிறோம். ஒரே குடும்பம் 4 பேர் வேலை பார்க்கறாங்க, 5 பேர் வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு வருமானம் வருது. ஆனா வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கவில்லை. காரணம் என்ன? காரணம், நீங்கள் உங்களை நடத்துகிற ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காததினால உங்களுக்கு வீட்டில் ஆசீர்வாதம் தங்கவில்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறோம், சம்பாத்தியம் வீட்டுக்கு வருது. ஆனா எல்லாம் பொத்தல் போயில போட்ட மாதிரியே எல்லாம் போயிருது. இன்னைக்கு வருது, உடனே போயிருது. ஒரு தேவன்னா கூட இன்னொருவர்கிட்ட கடன் வாங்கித்தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. ஆனா குடும்பத்தில் எத்தனை வருமானம் இருக்குது? அநேக வருமானம் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதம் வருகிறது. ஆனா வீட்டிலே தங்க முடியல. வாங்குற சம்பளம் வீட்டில் தங்கி இருக்க முடியல. உழைக்கிற வருமானங்கள் வீட்டில் தங்கி இருக்க முடியல. அதான் வேற தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. அப்போ உங்க வருமானம், உங்களுடைய சம்பளம் எல்லாம் வீட்டில் தங்கி இருக்கணும். அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்ரா, நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தை, உங்க குடும்பத்தில் வர்ற எல்லா காரியத்திலையும் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். நான் ஒரு முறை எங்க சபையில சொல்லியிருந்தேன், உங்க வீட்டில் என்னென்னலாம் நீங்க பதார்த்தங்கள் செய்றீங்களோ, இட்லி போடுறீங்களோ, தோசை போடுறீங்களோ, என்னென்ன பதார்த்தங்கள் புதுசா செய்றீங்களோ அதனால சபைக்கு அதெல்லாம் ஆசாரிய வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் சொல்லி பிரசங்கம் பண்ணேன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கு எங்க விசுவாசிகள் அவங்க இட்லி சுட்டாலும் கொண்டுருவாங்க, பிரியாணி போட்டாலும் கொண்டு கொடுத்துருவாங்க, எந்த நன்மையான காரியம் செஞ்சாலும் கொண்டுருவாங்க. ஆனா கொண்டு வந்தால்தான் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கியிருக்குன்னு சொல்லி இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உடனே பாஸ்டர் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தீர்க்கமா சொல்லிட்டார், உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டுமா?
தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிசைந்த மாவில முதல் பாகத்தை, முதல் வாங்க சம்பளத்தை முதல் பாகத்தை என்ன செய்யணும், உங்க வீட்டில் என்னென்னலாம் செய்யுங்களா அந்த முதல் பாகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இன்னைக்கு வேற ஆசாரியர் கொடுக்க மாட்டாங்க, வழி நடத்துறவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம அவருக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருமாப்பு பேசி அடைவாங்க. வீட்டை கூட பாருங்க. ஆகையினால இந்த காலை மன்னா நேரலாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசாரியர் இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு ஊழியர் இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு போதகர் இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பார் சொன்னால், உங்க வீட்டில் இருக்கிற முதல் பாகத்தை அவற்றை கொண்டு கொடுங்க. அவரும் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு. உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீங்க என்ன செய்யணும் அதை செய்யுங்க. அதை செய்யாம அங்க கொடுத்த இங்க கொடுத்த அப்படிங்களா ஆசீர்வாதம் தங்கி இருக்காது, மேலும் மேலும் பள்ளம் தான் விடும். அது அன்பாய் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இந்த செய்திக்கு பிறகு செஞ்சு பாருங்க. உங்க நலத்துற ஆசாரியனுக்கு உங்க வீட்டில் வருகிற வருகிற எல்லாவற்றிலையும் முதல் பாகத்தை உங்க ஆசாரியனுக்கு கொடுங்க. உங்களை நடத்துற தேவ ஊழியருக்கு கொடுத்து பாருங்க. வேற யாருக்கும் நீங்க அனுப்பிடக்கூடாது. உங்களை நடத்துற ஆசாரியனுக்கு கொண்டு கொடுங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்க உதவி செய்வார். இது ஒரு சத்தியம். அல்லேலூயா. இதை விட்டுட்டு அங்க அனுப்பினா இங்க அனுப்பினா உங்களுக்கு தெரியாது. வேதத்திலே சொல்லிட்டு காலை மணி நேரலாகி நீங்கள் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கறீங்களோ, இது உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல் பாகத்தை உங்க ஆசாரியனுக்கு கொடுங்கள். ஆண்டவர் இயேசு 1000 மடங்கு வீட்டில் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். சோமனுமா அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் எங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதுக்கு என்ன வழி என்பதை குறித்து சொன்னீங்கப்பா. அப்படியே செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை